least for tonight. It's been so long since I got so close to someone. I know this ain't love, but let me stay a while. இதுதான் வேக்யூம் கிளீனரோட பாக்ஸ். நிறைய அக்சசரிஸ் இருக்குது. நல்லா வந்து ஒரு கன் டிசைன்ல இருக்குது. ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட் இந்த கார்ட்லெஸ் வேக்யூம் இந்த யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எல்சிடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் வந்து மொத்தம் இருக்குது. ஒன்று வந்து ஈகோ மோட், இன்னொன்று வந்து மீடியம் மோட், இன்னொன்று வந்து பூஸ்ட் மோட். ஈகோ மோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் ஈகோ மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் மோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோட டைப்புக்கு தகுந்த மாதிரி அதோட ஸ்பீடை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோ மோடுக்கு வந்து மாறிடும். அடுத்தது பூஸ்ட் மோட் இருக்குது. அதில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹையாக இருக்கிறதுலே வந்து வேக்கம் வந்து ரொம்ப ஹையாக வந்து பண்ணும். பட் பேட்டரியும் வந்து அது அந்த மாதிரி வந்து எடுத்துரும். ஒரு மோட்லேயும் வந்து பேட்டரி வந்து எவ்வளோ நேரம் வரும், ரிமைனிங் டைம் எவ்வளோ, பிளாக்கேஜ் இருக்குதா, இந்த ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணணுமா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இந்த எல்சிடி ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வேக்கம் கிளீனரை நம்ம சார்ஜ் போடுறதுக்காக நம்ம வால் மவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி வால் மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே அவங்க வந்து அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. அதிலே வந்து நம்ம ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்தெந்த இடத்துலாம் நம்ம மாட்டுவோமோ அந்த இடம்லாம் வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், இதில் வந்து மாட்டிக்கும். இதில் இருக்க அட்டாச்மெண்ட் எல்லாம் டேரெக்டாகவே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உயரம் வேணும், நீங்கள் மேலே ஏதாவது ஒட்டடம் மாதிரி எதாவது அடிக்க போகிறீங்க, இல்லைனா நின்றுட்டு ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் டியூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் மட்டும் இல்லாமல் இது மாதிரி எக்ஸ்டென்ஷன் கூட இருக்குது. நீங்கள் வளைச்சி கொஞ்சம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் டைமியம் சைக்ளோனிக் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 180 ஏர் வாட்ஸ் ஆஃப் சக்ஷன் வந்து கொடுக்குது. அது இல்லாமல் இவங்க ஏற்கனவே V10 அப்படின்னு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட வந்து 20% அதிகமாக வந்து இதோட செக்ஷன் பவர் வந்து இருக்குது. இந்த உள்ளே இருக்கிற அந்த ப்ரஷ் பாரை வந்து பார்த்தீங்கன்னா 60 டைம் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 60 டைம் வந்து ரொட்டேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக ரன் ஆகிறதுனால கார்பெட்லாம் ரொம்ப நாளாக வந்து அடைஞ்சிருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான டஸ்ட்டை கூட வந்து இது வந்து உள்ளே வந்து இழுத்துரும். இதோட மெக்கானிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு சைக்ளோன் ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல டஸ்டோட உள்ள போறது இந்த சைடு வந்து இந்த சைடு நமக்கு வந்து இந்த வழியா வந்து வெளியே வரும். இந்த இடத்துல காத்தடிக்குது வரும். ஸோ இதில் வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி வெளியே வர்ற காற்றுல தூசி வந்து இருக்கக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்பா ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸையும் கூட இந்த ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு வெளியில் வர்றது வந்து ஃப்ரெஷ் ஏர் தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது இதில் வர்ற ஏர் வந்து வெளியில் வர்ற ஏர் வந்து கரெக்டாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணியில் கழுவுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ரொம்ப டஸ்ட் அதிகமாக வந்துச்சுன்னா இதை நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு கூட வந்து இதில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரோலர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் சர்ஃபேஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து ஒரு மோட்டாரைஸ்டு டூல். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோட்டார் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பவரும் வந்து உள்ளே போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்பொழுதே வந்து இங்கேருந்து பவர் இதில் போகும். ஸோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்பிள் ஃப்ளோரு, அந்த மாதிரி உடன் ஃப்ளோரு, கிரானைட் ஃப்ளோரு, செராமிக் விட்ரிஃபைடு டைல்ஸ் உள்ள ஃப்ளோரு, அந்த மாதிரி ஹார்டான சர்ஃபேஸ் எல்லாமே நீங்கள் இந்த சாஃப்ட் ரோலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து ரொம்ப எஃபிஷியன்சியாக க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் இது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹை டார்க் கிளீனர் டூல்னு சொல்லிட்டு ரெண்டாவது டைப் இது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ இது நம்ம தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கார்பெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹார்டான டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பினேஷன் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ரஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே எடுத்துக்கலாம். ஸோ 2 விதத்தில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னால இது வந்து காம்பினேஷன் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் டேரெக்டாகவும் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்டிக்கோடையும் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இருக்கிறது இந்த ஸ்டிக் மோடில் இருக்கல, இது வந்து க்ரீவிஸ் டூல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்டிக்கோட வந்து சேர்த்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டான ஸ்பேஸ், சின்ன கேப் தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் வந்து இதை விட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும். அதே மாதிரி சீலிங் கார்னரு இது மாதிரி இடத்தெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹேண்டுகள்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சோஃபாவுக்கு பக்கத்தில் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எட்ஜில் கேப் இருக்கலாம், அது கார் சீட்ஸு அந்த இதில் இருக்க கேபின் பூட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மினி மோட்டாரைஸ்டு டூல். முதல்ல பார்த்த மாதிரி இந்த பெரிய மோட்டாரைஸ்டு டூல் இருக்குல்ல,
இதே மாதிரி வந்து மினி டூல் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நீங்கள் கார் சீட்ஸு இந்த மாதிரி காரில் இருக்க கார்பெட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் மினி சாஃப்ட் டஸ்டிங் ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸு, கிளாஸ் டேபிள்ஸு, டெலிகேட்டடான சர்ஃபேசஸ், பிளைண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து சாஃப்டான இந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது அப்டாப் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாப்பில் ஃபேனுக்கு மேலே இருக்கிற தூசி, மேலே இருக்கிற அலமாரிகள்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அது கண்ணில் பார்க்குறது கஷ்டம், வளர்ச்சி வந்து பண்ணுறதும் கஷ்டம். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த அப்டாப் அடாப்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு கொக்கி மாதிரி போட்டு வந்து க்ளீன் பண்ண முடியும். அடுத்ததான் மேட்ரஸ் டூல். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் க்ளீனுக்காகவே வந்து தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேட்ரஸை க்ளீன் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ வளைஞ்செல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட்டாக க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி மேட்ரஸ் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து எக்ஸ்டென்ஷன் அட்டாச்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய மிஷின் நீங்கள் கொண்டு போக முடியாத ஏரியாவில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி வளைச்சி இப்படி கொண்டு போகிறதுக்கு அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மோட்டரைஸ் ஸ்டெப்லாம் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து இருக்கிற இந்த ரோலர் எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடியது, வாஷ் பண்ணக்கூடியது தான். ஸோ இதை நம்ம கலட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த டூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலட்டுறது வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒரு காயின் யூஸ் பண்ணி கழட்டிட்டோம்னா இந்த இது வெளியில் வந்துடும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம காயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து வெளில கழட்ட முடியும். ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். வேக்கம் கிளீனரை பொறுத்தவரை லைஃப் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த அட்டாச்மெண்ட் இது எல்லாமே அதில் டஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக இந்த வேக்கம் கிளீனரில் உள்ள டஸ்ட் எல்லாம் இங்கே வந்து சேவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வேக்கம் கிளீனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கழட்டி நம்ம எடுக்கிறதுக்குள்ள நம்ம கையெல்லாம் வந்து அழுக்காயிரும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைலாம் நிறையா இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து சூப்பரான ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னாலே இதில் இருக்க டஸ்ட் எல்லாமே கீழே வந்து கொட்டிடும். இந்த டைசன் V11 ப்ரோவில் அவங்க வந்து ஒரு 7 செல் நிக்கல் கோபால்ட் அலுமினியம் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஏற்கனவே இருந்த அந்த V10ல் இருக்கிறத விட ஒரு 20% பிக்கரான பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஆட்டோ மாடல் மீடியம் மோடில் வந்து யூஸ் பண்ணால் 40லேருந்து 45 நிமிஷம் வந்து யூஸ் ஆகுது. அதுவே நீங்கள் வந்து ஈகோ மோடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 மணி நேரம் வந்து யூஸ் ஆகுது. பூஸ்ட் மோடெலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம திரும்ப சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 4லேருந்து 5 மணி நேரம் ஆகுது. நம்ம ஃபுல்லாக 100% ரீச் பண்ணுறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. அடுத்ததில் முக்கியமான விஷயமே இதோட சர்வீஸ் தான். சர்வீஸுங்கும் போது டைசன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2 இயர்ஸ் வாரண்டிக்குள்ளே நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அவங்களே வந்து வீட்டுக்கு ஆள் அனுப்பி நான் அந்த வேலையை வந்து பார்த்து கொடுக்குறதான்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த வேக்யூம் கிளீனர் வாங்கின உடனே நம்ம அவங்கள்ட்ட வந்து ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூம் கால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அது மூலமாக இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற டெமோ வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக வந்து வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. பட் இது கொரோனா சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வராமல் ஜூம் கால் மூலமாகவே வந்து பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் வந்து எப்படி கம்ப்ளீட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா டெமோவுமே அவங்களே வந்து வீடியோ காலில் வந்து பண்ணி காமிச்சாங்க. ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ரோபோட் வேக்யூம் கிளீனர் வந்து வாங்கணும் அப்படின்னா இதோட இன்னும் பெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அதில் மெயினான பிரச்சனைன்னு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வீடுகளுக்கு வந்து அது செட் ஆகாது. அது மாதிரி ஃப்ளோர் வந்து தெளிவாக இருக்கணும். இப்போ ஃப்ளோரில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடை ஃபுல்லாக ஒதுங்க வச்சுட்டு அதாவது சேர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுட்டு அந்த மாதிரி தெளிவாக இருந்தால் தான் அதை வச்சு க்ளீன் பண்ணால் உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை தான். அடுத்ததாக வந்து குறிப்பிட்ட இடத்துல ஏதாவது தூசி கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்பாட் க்ளீனிங் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அப்படி நீங்கள் ஒரு சின்ன இடத்த க்ளீன் பண்ணுறதா இருந்தாலுமே அதை வந்து மல்டிபிளாக வந்து பாஸ் பண்ணி அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ரோபோட் வேக்யூம் கிளீனர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டிசைன் பண்ணது. நீங்கள் அதுவே ஒட்டடை அடிக்கிறதுக்கோ இல்லை பொருள் மேலே இருக்க தூசி க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை செல்ஃபில் இருக்க தூசியை க்ளீன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ண முடியாது. அதுவே நீங்கள் இந்த மாதிரி கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து கையில் வச்சு சூப்பராக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து இருக்குது. சின்ன சின்ன பொருட்கள் இந்த மாதிரி ஒயர்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது கீழே கிடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் மேனுவலாக தான் போய் எடுத்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனரே வந்து பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணுங்கிற நேரத்தில் வேணுங்கிற டைப்பில் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த டைசன் V11 ப்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வயர்லெஸ் வேக்யூம் கிளீனர், கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர்னு சொல்லலாம். அது மாதிரி இதில் இருக்கிற மோட்டாருமே நல்லா பவர்ஃபுல்லான செக்ஷனில் ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அக்சசரிஸ் ஏகப்பட்டது. எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இந்த வேக்யூம் யூஸ் பண்ணுறதுக்கு அக்சசரிஸ் அவ்வளோ அக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டில் இருக்கிற வேறு வேக்யூம் கிளீனரோட இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு டெக்னாலஜி இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த வேக்யூம் கிளீனரில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த அளவுக்கு நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து இதில் நிறையா
வந்து கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ வீடை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த டைசன் V11 Pro வந்து வாங்கலாம். கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக இது ஒருத்தான ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஓகேவாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த டைசன் V11 Pro வந்து வாங்கலாம். ஸோ இந்த டைசன் V11 Proவோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. டைசன் V11 Pro பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ், தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.